மக்களே 163வது எபிசோடு பேர்லாம் ஜெவிஸ்லர்ல எதை பத்தி பேசிக்கிட்டு ஹாசிராமா செல்ஸை எப்படி நம்ம திரும்பி எடுக்கலாம் அதை பத்தி தான் சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல வெளியே போகணும், அதையும் நம்ம கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சடனா பார்த்து சின்ன பையன் தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றான், நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 2 டீமா பிரிஞ்சு போறாங்க. சாரடா மீட்ஸ்கி பர்ட் ஒரு டீமா வந்திருக்காங்க. ட்ராக் பண்ணி பாக்குறாங்க, பார்த்தா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அந்த எதிரிகள் இந்த இடத்துக்கு வரதுக்கு முடியும், அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. உடனே சாரடா சொல்றா, டே உனோட கார்ட்ஸ் மட்டும் டவுன் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு இருக்காவா. கவலைப்படாத, இதை நான் பார்த்துன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா இவங்க நின்னுக்கிட்டு நேரத்துல சடனா ஒரு 3 சினபி வரானுங்க, யாருனே தெரியல. உன மீறி சொல்றான், சாரடா பர்ட்டோ பாத்துடா சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்து லைட்னிங் ஜுட்ஸு யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சானுங்க. அவனுக்கு லைட்னிங் ஸ்டைலா யாரடா இவனுங்க சொல்லிட்டு குறுகுறுனே பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. சடனா பார்த்தா குதிச்சு வராங்க. பார்த்தா வந்ததுக்கு வேற யாருமே இல்ல, ஓமி தான் வந்து நின்னுட்டு இருக்கான். அவன் காரியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிளவுட் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கானுங்க. அவனுக்கு பார்த்தா பர்ட்டோக்கு அவங்கள யாருனே தெரியாது. டே நீங்க ஹாசிராமா செல்ஸை தான் தேடி வந்திருக்கலாம் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஹிடன் லீவ் சினபி வந்து லேடி சக்கியா வந்து ஃபுஷு கேட்ச்ல வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதை தேடிதான் நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கான் ஓமி. ஆனா நீங்க ஒரு குழந்தை கொள்ளுங்க நினைச்சு கூட பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓமி ஸ்ட்ரெயிட்டா வந்து கேட்டுட்டு இருக்கான், டே ஒழுங்கு மரியாதை ஹாசிராமா செல்ஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கிட்ட அது கிடையாதுன்னு சொல்றான் பர்ட்டோ. அதை நான் வெரிஃபை பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து தயாரா நின்னுட்டு இருக்கான். நீங்க தரலன்னா நீங்க செத்துறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஓமி. சடனா பார்த்தா ஜுட்ஸு போட தயாரா நின்னுட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ள பார்த்தா பர்ட்டோ சண்டைக்கு தயாராகிறான். பார்த்தா கொனாமர் வந்து தடுத்து நின்னுட்டு இருக்கான். உடனே வந்து கொனாமர் பேச ஆரம்பிச்சா, நீங்க ஹிடன் க்ளூல தானே வந்திருக்கீங்க, உங்களோட பேர் ஓமின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. டேய் கொனாமர், இது நீயான்னு சொல்லிட்டு ஓமி கேட்டுட்டு இருக்கான். ஒன்னு பர்ட்டோ இருக்கான், அண்ணா இவனை உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாடா, ஹிடன் க்ளவுட்ல ரைகாகையோட அசிஸ்டன்ட் இவன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி காரியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு சோச்சோட அம்மாவும் சொல்லிட்டு சாரடா மொழிக்கா. உடனே ஓமி சொல்றான், நீங்க இதெல்லாம் பேசுறீங்க, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில சொல்லுங்க சொல்லிட்டு இருக்காங்க. சக்குயாவை கொன்னீங்களா, ஹாசிராமா செல்ஸை எடுத்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் ஓமி. நாங்களாம் அதை செய்யல, வேற ஒருத்தவங்க பண்ணிட்டு நாங்க பண்ண சொல்லி சித்தரிச்சிட்டானு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. உடனே ஓமி சொல்றான், சில ரூமரை வந்து நாங்க கேள்விப்பட்டோம்டா, லேண்ட் ஆஃப் சைலன்ஸ் ஊருக்குள்ள வந்து ஹாசிராமா செல்ஸ் வந்து சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதைத்தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்ட வந்தோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. லார்ட் ரைகாகி தெரியும் இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதனால தாண்டா நாங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது இன்வெஸ்டிகேஷன் பண்ண சமயத்துல தான் சக்கியா கொண்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஹிடன் லீவ் வில்லேஜ் சினோபி தான் கொன்னாங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. பர்ட்டோ சொல்றான், இதை நாங்கெல்லாம் பண்ணல, எங்களை வேணும்னு இதுல மாட்ட வச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. யாருமே இந்த மாதிரி நாங்க தான் கொண்டு நினைச்சு எங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் சாரடா. சரி, இப்ப இதை உங்களை யார் தான் கொண்டாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஓமி கட்டிக்கிட்டு இருக்கான். யாரு கொண்டாலாம் தெரியாது, ஆனா ஒரே ஒரு விட்னஸ்னா அந்த கத்தி மட்டும்தான், இந்த பாய்சனஸ் கத்தியை யூஸ் பண்ணி தான் கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த பாய்சன் கத்தி இது ஆல்ரெடி நான் பாத்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஓமி. ஹிடன் கிளவுட் வில்லேஜ்ல ஒரு விவிபி கொண்டானுங்க, அவனுக்கு இந்த கத்தியை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கத்தி யூஸ் பண்றவங்க லேண்ட் ஆஃப் ஹேஸ்ல உள்ளவனு சொல்றான். அப்ப அந்த ஷினோபி வந்து லேண்ட் ஆஃப் ஹேஸ் ஊர்ல தான் வந்திருக்கானு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இது மட்டும் கெட்டவங்க கையில பெருச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையும் உண்டாக்கும். அது கொடுமைக்கார சயின்டிஸ்ட் கையில மாட்டிருச்சுன்னா ஹாசிராமா செல்ஸ் என்னெல்லாமோ பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செதறிக்கிட்டு இருக்கான். பார்த்தா கூட வந்தவனே முழிச்சுக்கிட்டு இருக்கானு, இவன் ஏன்டா இப்பெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்க முன்னாடி என்னத்தெல்லாம யோசிக்கலாம்னு சொல்லிட்டு கூட வந்தவன முழிக்கிறானுங்க. மிஸ்டர் ஓமி, நீ இதுக்கெல்லாம் பேனிக் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்களே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஹாசிராமா செல்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதுடா, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் ஓமி. கெட்டவன் கையில மாட்டிருச்சுன்னா பெரிய பிரச்சனையா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. ஓமி எப்பவுமே நெகட்டிவாவே திங்க் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்றாங்க கூட உள்ளவங்களே. எல்லாருமே அமைதியா பேசிட்டு இருக்காங்க. ஒன்னு ஓமி தனியா பேசிட்டு இருக்கான், டேய் இதை நம்ம அமைதியா தாண்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அவனை தவிர மிச்சம் எல்லாருமே அமைதியா தான் இருக்காங்க. சொல்லிட்டு இருக்காங்க, அந்த ஹாசிராமா செல்ஸ் வந்து ஹிடன் லீவ் வில்லேஜ் காரங்களுக்கு உள்ளது, அது மாதிரி இது மத்த வில்லேஜ் காரங்களுக்கு எப்படி போச்சுன்னு எங்களுக்கே தெரியல, அதை நாங்க முதல்ல ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஓமி. லேண்ட் ஆஃப் ஹேஸ் காரங்க அவங்க வில்லேஜ் நோக்கி தான் எதுக்கு போய்கிட்டு இருந்திருப்பானுங்க. அதோட ஷார்டஸ்ட் ரூட் இந்த மவுண்டனை தாண்டி போறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹாசிராமா செல்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம், அதை வந்து அவனு வந்து சாதாரண வழியெல்லாம் கொண்டு போக வாய்ப்பே கிடையாது சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. நீங்க சொன்னது கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்காங்க. தெரிஞ்ச அவனுக்கு இன்னொரு ரூட்டை எடுத்துட்டு போயிருப்பானு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு திசை நோக்கி போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஆனா முதல்ல போய் மொத்தமா மீட்டிங் போடுறாங்க அவங்களுக்குள்ளே. திரும்பி அவங்களதான் காட்டுறாங்க. பார்த்து அவனுக்கு வேற ஏதோ திசையில போய் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹாசிராமா செல்ஸ் ஏதோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகும், எல்லாமே உடச்சிட்டு வரும்னு சொன்னாங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஒருத்த மட்டும் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான், நம்மள யாரும் ஃபாலோ பண்ணலாம் சொல்றான் அவன். கவலைப்படாதீங்கடா, அந்த ஹிடன் லீவ் வில்லேஜ் சினோபிக்காரனுக்கு வந்து அந்த ஊருக்குள்ளே மாட்டிருப்பானுங்க, கண்டிப்பா வரமாட்டானுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு சான்ஸ் இருக்கு போன்னு சொல்லிட்டு அப்படி பொறுமையா நடந்துங்கிறது போய்கிட்டே இருக்கானுங்க. லேண்ட் ஆஃப் சைலன்ஸ் ஊரா கட்டுறாங்க. அந்த ஊரே செதஞ்சு போய் கிடக்கு. லேடி சக்கி எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க பொருள் மட்டும் திருட ஆரம்பிச்சானுங்க அவனுக்குள்ளே. பார்த்தா அவனுக்கு எல்லாம் திருடிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டீப்பான ஒருத்தங்க நின்னுக்கிட்டு விக்டர் கூட அவன் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். இருக்கவனு சொல்றானுங்க, டேய் இந்த நகையெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, ஒழுக்க முடியாது, வெளியே போன்னு சொல்லி கத்துறானுங்க அவனுங்க. டேய் தள்ளி போறீங்களா, நான் எதுவும் பேசட்டுமான்னு சொல்லி கேட்காரான் அவன். கத்தியை வச்சு போட்டு தரலான்னு போறான் அவனுங்க. நான் சொல்றத நீங்க கேட்கவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா இருக்க முடியாது அடிச்சு நொறுக்குதான். நான் சொல்றத பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க செத்து இருக்க மாட்டீங்கன்னு சொல்றான். பார்த்தா கொன்னுரே செஞ்சுட்டான்னு நினைக்கேன். ஸ்ட்ரெயிட்டா நடந்து போய் லேடி சக்கியோ போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் சத்தம் கேக்கு, அந்த பக்கத்தை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு 5-6 பேர் அப்படி பணத்தை அப்படியே கொள்ளடிச்சு கிளம்பி போறானுங்க. வழியில அம்பி வரையும் கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா நக்கலா சிரிச்சுட்டு இவனுக்கு பக்கத்திலே வராம. சடனா பார்த்தா பயந்துகிட்டு இந்த காசெல்லாம் நீ வச்சுக்கோ, எங்களுக்கு கொஞ்சம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த பணத்துக்கு மேல ஆசையே கிடையாது சொல்லிட்டு இருக்கான். நான் சொல்றதுக்கு மட்டும் பதில் சொன்னீங்கன்னா நான் இங்க இருந்து போய்கிட்டே இருப்பேன்னு சொல்றாங்க. ஹாசிராமா செல்ஸ் எங்கடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நடந்ததுக்கு அப்புறம் நீங்க எதுவும் சொல்ல மாட்டேங்க
மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். இதை ஒருத்தங்க திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரடா திருடான்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். ஹிடன் லீஃப் ஷினோபிக்காரங்க இந்த வில்லேஜ்ல இருந்தானுங்க, அவனுக்கு தான் திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றானு அவனுக்கு. சரிடா இப்ப அவனுக்கு எங்க தாண்டா போனான்னு சொல்லி கேக்குறான் அவனுக்கு. அதுல எனக்கு தெரியாது சொல்றானுங்க. அவனுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் வழியை மட்டும் தப்பிச்சு போனான்னு மட்டும் தெரியும் சொல்றான். ஆனா சொல்லி முடிச்சோன்னே எல்லாத்தையும் கொண்டு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லேண்ட் ஆஃப் கேஸ்ல உள்ள ஷினோபி தான் காட்டுறாங்க. அந்த 3 பேர் அப்படி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா சடனா ஒருத்தர் தடுக்கி கீழே உள்ள போறான். அவனை அப்படி கேட்ச் பண்றாங்க. இருகா கொஞ்சம் பார்த்து நடடா, ஹாசிரம செல்ஸ் மட்டும் உடச்சு வெளியே வந்துச்சுன்னா ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிரும், மிஷனும் முடிஞ்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவனுக்கு. பார்டர் மட்டும் கடந்துட்டோம்னா எல்லாத்தையும் முடிச்சிடலாம் சொல்லிட்டு இருக்காங்க அவனுக்கு. அந்த பொருளை மாத்தி மாத்தி கொண்டு போறானுங்க. பார்டரை தண்டம் நம்ம சேஃப் ஆயிரும் சொல்லிட்டு போறானுங்க. வில்லேஜுக்கு வந்து இந்த ஹாசிரம செல்ஸ் வந்து ஏகப்பட்ட உதவியை கொடுக்க போடா, நம்ம சேஃபா கொண்டு போனா போதுன்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. ரொம்ப நன்றின்னு சொல்றான். இந்த டீம்மேட்ல ஒருத்தர் செத்துருப்பான்ல, அவனை பத்தி தான் யோசிச்சு பாத்துக்கிறான். அவன் பார்த்தா அவன் கம்மல் எடுத்து இவன் போட்டனாலதான் இவன் 2 கம்மல் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடி ஓமி டீமும் கொனகமர் டீமும் ஆனல் வேகத்துல வந்துட்டு இருக்காங்க. ஓமி கடிக்கிட்டு இருக்க அந்த ஹாசிரம செல்ஸை வந்து ஒருத்தர் உடம்புல வந்து எப்படி அட்டாச் பண்ணோம்னா என்னாவும் சொல்லி கடிக்கிட்டு இருக்கான் அவன். அது உடம்பு வந்து அவங்களோட பேச்சே கேட்காது, அவங்க வந்து உட்சியலா மாத்தணும்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஹாசிரம செல்ஸை வந்து எல்லாரும் ஹேண்டில் பண்ணலாம் முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணி சொல்லி இன்னொரு சத்தம் வருது. சடனா ஸ்டாப் ஆகுறானுங்க. யாரும் சொல்லிட்டு கத்துறானுங்க. பார்த்தா அந்த டீப்பா தான் வந்து நின்னுட்டு இருக்கான். வந்துட்டு நக்கலா சிரிச்சுட்டு நிக்காம ஒரு வழியா கண்டுபிடிச்சு சொல்றான். இன்ஃபர்மேஷன் அங்க இருந்து கேதர் பண்ணிட்டு வரதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுடா, நீங்க தாண்டா ஹிடன் லீஃப் வில்லேஜ் ஷினோபின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா ஒருத்த போனா இன்னொருத்த வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பரட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். யார்டா நீ சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இன்ட்ரோடக்ஷன் பண்ணலாம் வரணும்னு சொல்லிட்டு பாஞ்சு வாரான். பார்த்தா வேற லெவல வந்து நின்னுட்டு இருக்கான். டேய் நான் உங்கள்ட்ட அதெல்லாம் பேச வரல, எவன் என்னோட மூஞ்ச பாக்குறானோ அவன் செத்துருவான்டா. இப்ப நீங்க என்னோட மூஞ்ச பாத்துட்டீங்க, நீங்க சாக போறீங்கன்னு சொல்றான். அதனால நீங்க விஷயம் கேட்டு ஒண்ணு நடக்க போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் கேள்விப்பட்ட விஷயம் வர ஹாசிரம செல்ஸ் உங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன், ஆனா உங்கள்ட்ட அது இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ தனியால வந்துட்டு எங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டு போலாம் நினைச்சேடா, அதுவே பெரிய தப்புன்னு சொல்லிட்டு இருக்கான் பாருட்டோ. உடனே உனக்கு பேசிட்டு இருக்கானுங்க. உனக்கு ஓமி சொல்றான், டே இவனுல ஏன்ட்ட விடுங்க, இவனுல நான் பார்த்துன்னு சொல்றான். அவனுங்களை போய் புடிங்கன்னு சொல்றான். அவனுங்களா அது யாருடா அவனுங்க சொல்லிட்டு டீப்பா கட்டிக்கிட்டு இருக்கான். இருந்து போங்க, இதை நான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓமி இவனை அடிச்சு நொறுக்கிட்டு சீக்கிரம் எங்க போல வந்து பாக்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பாருட்டோ. ஓமி ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கொணமரங்கிறது போய்கிட்டு இருக்கான். அப்ப ஓமி டீம் மட்டும் இங்க நின்னுட்டு இருக்காங்க. ஏடா உங்களை கதையை முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு இங்க இருந்து கிளம்ப போற சொல்லிட்டு இருக்காம. ஓமி சடனா செதறிட்டான். மனசுல பட்டதை என்னத்தலமா பேசிக்கிட்டு இருக்கான். கூட சொல்றானுங்க, எப்ப பார்த்தாலும் நீங்க நெகட்டிவாவே பேசுறீங்க, அப்படி நெகட்டிவ் பேசாம இருங்க, மிச்ச எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலாம் சொல்லிட்டு இருக்கானு அவனுங்க. சீக்கிரம் இவனுக்கு கதையை முடிச்சு நம்ம இங்க போவோம்னு சொல்றானு அவனுங்க. அவன் சொல்லிட்டு அனல் வேகத்துல அடிச்சு நொறுக்கலான்னு வரானுங்க. சடனா திரும்பி பர்ட்டு டீம் காட்டுறாங்க. பர்ட்டு டீம் அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. சடனா இவங்க எல்லாம் போய்கிட்டு திரும்பி அந்த லேண்ட் ஆஃப் கேஸ் ஆளுக தான் காட்டுறாங்க. யாரும் நம்மள துரத்திட்டு வராங்கடான்னு சொல்லிட்டு அப்படியே அண்டர் கிரவுண்ட பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹிடன் லீஃப் ஷினோபியான்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு சரியா தெரியல, ஆனா எவனோ ஒருத்தங்க வரானுங்க, சீக்கிரம் நம்ம இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹிருகா இப்படி எப்படி என்ன நடந்தாலுமே அவனுக்கு எப்படி நம்மள கூடிய சீக்கிரத்தில் நம்மள வந்து புடிச்சிருவானு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட மிஷன் வந்து நம்ம வில்லேஜுக்கு இது கொண்டு போறதுதான், அதான் நம்மளுக்கு முக்கியம் சொல்றான். நான் இவங்களை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு சொல்றான். யூகா ஏண்டாப்லாம் பண்ண சொல்லி இன்னொருத்த சொல்றான். இப்ப என்னோட டர்ன், நீங்க இங்க இருந்து போங்க, இதை நான் பாத்துக்கன்னு சொல்றான். பார்த்தா அவன் கம்மலை கழட்டி கொடுக்க இன்னொருத்தன்ட்ட. அவ்வளவுப்படாத யூகா, கண்டிப்பா அந்த மிஷன் நாங்க முடிச்சே தீரும் சொல்லிட்டு இருக்காங்க. மிச்சத்தை நீ பாத்துக்கன்னு சொல்றான். எல்லாமே நம்ம மிஷன் கண்டி சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு திரும்பி ஓமி கட்டுறானுங்க, அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அவன் அசால்ட்டா பிளாக் பண்றான். அவனை தொட கூட முடியல. பார்த்தா அவனுக்கு ஏதோ ஸ்ட்ராட்டஜியை போட்டானு அட்டாக் பண்றதுக்காண்டி. பார்த்தா 3 பேர் சேர்ந்து பாஞ்சு அட்டாக் பண்ண வரானுங்க. பார்த்தா அவன் அசால்ட்டா பிளாக் பண்ணி நொறுக்கி எரிய பாக்குறான். பார்த்தா 3 பேர் தனித்தனியா பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சடனா மறைஞ்சு போறானுங்க. அவனுக்கு இப்ப சொல்றான் அவங்களை தப்பிக்க விட மாட்டேன் சொல்லி துரத்திட்டு வரான். பார்த்தா அது முன்னாடி பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். 3 பேரும் அடிச்சு நொறுக்குதான். பார்த்தா லைட்னிங் ஜுட்ஸு க்ளோன் லைட்னிங் போட்டு வந்திருக்கானுங்க. அவனுக்கு அடிச்சு அட்ல டீப்பா செதிட்டா. இப்ப வாங்கடான்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போறானுங்க. ஆனா அவன் அசால்ட்டா நக்கல சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டே போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஓமி கத்துறான். மாரியு காரி அப்படின்னு சொல்றான். இன்னும் 2 பேரை பாஞ்சு வெட்ட போறானுங்க. 2 பேரும் ஒரு குத்து குத்துறான். மாரி காகி அப்படி மயங்கிட்டானுங்க. நல்லா ஃபன்னா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். டீப்பா ஆடானின்னு கேக்குறான். ஓமி அனல் வேகத்துல அடிக்கலான்னு போறான். சடனா பார்த்தா திரும்பி பாட்டோ கட்டுறாங்க. பார்த்தா 2 திசை போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு எந்த திசையில போகணும்னே தெரியல. இதுக்குள்ள பார்த்தா மீட்ஸ்கியோட பாம்பு அங்கேயும் சுத்தி போய்கிட்டு இருக்கு. அது ஒரு வழியை காட்டி கூட்டு போய்கிட்டு இருக்கு. மீட்ஸ்கி சொல்றான், இதை பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பாதையில யாரோ மிதிச்சிருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. அப்ப கண்டிப்பா இந்த வழியில தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இடத்துல கால் தடமே இல்ல, அப்ப இந்த இடத்துல இருக்கு சொல்லிட்டு பேசுறாங்க. திரும்பி ஓமி கட்டுறாங்க. அப்பதான் அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓமியும் ஸ்வாட வச்சு பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது நல்லா ஃபன்னா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னால கவுண்டர் வர பண்ண முடியும்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தப்ப என்னதான்டா பண்ணு சொல்லிட்டு யோசிக்கான். ஆர்டினரி மெத்தட் ஒர்க் ஆக மாட்டுக்கு, நம்ம யாருன்னு கட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கிளவுட் ஷெல் டிசெப்ஷன் ஸ்லைஸ் சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸுவை போட்டு அடிக்கலான்னு பாக்குறான். அதெல்லாம் பிளாக் பண்றான். எனக்கு வீக்னஸ் இல்லையான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா கிளவுட் ஷெல் பிளாக் ஸ்லைஸ் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு அட்டாக்கா போடுறான். எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்றான். பார்த்தா பிளாக் பண்ற எல்லாமே சாதாரண மூலம் கிடையாது, பெரிய பெரிய மூவ் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரிவர்ஸ் மிஸ்ட் ஸ்லைஸ் சொல்லிட்டு இன்னொரு ஜுட்ஸுவை போட்டுட்டு பாஞ்சிட்டு வரான். என்னோட பிளேடு எங்க இருந்து வருதுன்னு உனக்கு தெரியாது சொல்லிட்டு வரான். பார்த்தா அவன் எல்லாத்தையும் பிளாக் பண்றான். திரும்பி டைவர்ஷனை போட்டு அட்டாக் பண்ணலான்னு பாக்குறான். பார்த்தா அடிச்சு நொறுக்குதான் ஓமி. பார்த்தா எல்லாமே ஷேடோ க்ளோன். லாட்பி எனக்கு பெர்சனல் சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அட்டாக் பண்றான். ரிவர்ஸ் மிஸ் ஜுட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைஸ போட்டு விடுதான். பார்த்தா உடம்புல வெட்டவே மாட்டுக்கு கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். இப்ப நான் சீரியஸா அட்டாக் பண்ண போற சொல்லிட்டு இருக்காங்க. ஓமி செதறிப்பி நின்னுகிட்டு இருக்கான். ஓமி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பட்டக்கிட்டு இருக்கான். அவனோட பாக்கே வித்தியாசமா இருந்தானு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து ஓமி பிளாக் பண்ணுவாரு, கவலைப்படாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஓமி பார்த்தால எப்ப முதல்ல நெகட்டிவாவே பேசுறாரு. யார் இந்த முட்டாள் கேங் தான் தெரியல சொல்லிட்டு பேசிட்டு போறானுங்க. முகினோ கொணங்கம்பரம் கத்திட்டு வரானுங்க. டே
இப்ப நம்மளுக்கு ஆசிரம செல்ஸை வந்து நம்ம எடுக்கிறது அதான் நம்மளுக்கு முழு நோக்கம் சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. பார்த்தா இவங்க போய்க்கிற நேரத்துல சடனா பார்த்தா இந்த யூகா அங்கதான் நின்னுட்டு இருக்கான். நம்ம நினைச்சதோட இவனுக்கு ஃபாஸ்டா வந்துட்டானுங்க. அப்படின்னா ஹிடன் லீஃப் ஷினோபிக்காரன் தான் வந்திருக்கானு சொல்லிட்டு ஒருத்தன் நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். நம்மளால முடிஞ்சது நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவனுங்க. சடனா பார்த்தா யூகா மாசா முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கான். நாங்க பண்ணாத தப்புக்கு வந்து நாங்க பண்ண தப்பு மாதிரி ஃப்ரேம் பண்ணல, அது நீ தானே சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் பரட்டோ. டே லேண்ட் ஆஃப் கேஸ் ஆளுங்க நீங்கன்னு சொல்றான் அவன். டே நீங்க நல்லா ஷார்ப்பா தான் இருக்கீங்க, ஆனா என்னோட பிரதர் டீம் கூட உங்களை பார்க்க கூட விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆசிரம செல்ஸ் உங்க கையில கிடைக்க போறது இல்ல, நீங்க சாக போறீங்கன்னு சொல்றான் அவன். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் கமெண்ட். See you, bye.